எந்தன் தஞ்சம் நீரே உமை நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உமை நாடி வந்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் நாள் மக்கள் நம்மளை அருமையாக நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தினார். இந்த பிப்ரவரி மாதம் 2வது ஞாயிறு ஆராதனையிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட இருப்பாராக, நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். பாருங்கள், சற்று நேரம் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். செவிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. கடந்த நாளெல்லாம் எங்களை சுகமாக பத்திரமாக பாதுகாத்து ஆசீர்வதித்து வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாளிலும் எங்களோடு கூட இருப்பீராக. இந்த ஆராதனை ஆண்டவர் வழி நடத்துவீராக ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனையில உம்முடைய நாமம் மகிமைப்படணும் ஐயா. எல்லா தடைகளையும் பலவீனங்களையும் எடுத்து போடு சுவாமி. நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கடைசி வரியிலும் ஐயா எங்களோடு கூட இருப்பீராக. நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை உமக்கே கொடுக்கிறோம். மாறாத இயேசு என்னும் மகிமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். பிள்ளைகளே, மாறி மாறி வாசிக்கக்கூடிய வேத பகுதிக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 82வது சங்கீதம் 1 தொடங்கி 8 முடிய. முதல் வசனம் போதகர் வாசிக்க, 2வது வசனம் சபையார் வாசிப்போம், 8வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 82. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சியம் பண்ணுவீர்கள். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கு திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். அந்த காலத்திலே நடக்கிறார்கள். தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுகளில் ஒருவனை போல் விழுந்து போகிறீர்கள். சேர்ந்து வாசிப்போம். தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாயம் தீர்ப்பு செய்யும். நீரே சகல ஜாதிகளில் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். ஆமென். அல்லேலூயா. தேவர்களே, வாருங்கள் தொடர்ந்து முதல் பாடலை பாடி நாம் தேவனை ஆராதனை செய்வோம். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே. கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே. ஆரோவியே வேளையில் ஆடிய நெஞ்சம் மாறிரோ. ஆரோவியே வேளையில் ஆடிய நெஞ்சம் மாறிரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே. ஆரோவியே வேளையில் ஆடிய நெஞ்சம் மாறிரோ.
கிருபை அருள்வாருண்டோ தேர்ந்த கொடுத்து பெற்றோருண்டோ உள்ளாத கூட செய்திடார் நன்பி நலம் அருள்வார் உள்ளாத கூட செய்திடார் நன்பி நலம் அருள்வார் தேடும் சுத்த ஜோதியே ஆரோவியே வேலையில் ஆடிய நெஞ்ச பாரிரோ ஆரோவியே வேலையில் ஆடிய நெஞ்ச பாரிரோ சுத்தம் விருப்பம் சுத்த ஜோதியே விருப்பா சுத்தம் யாவும் போகுது விருப்பம் சுத்த ஜோதியே விருப்பா அசுத்தம் யாவும் நீங்குமே பாவி நீர் சப்பாவி நடையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பாவி நீர் சப்பாவி நடையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த புத்தம் நடுவில் ஒளி தேடும் சுத்த ஜோதியே ஆரோவியே வேலையில் ஆடிய நெஞ்சம் மாறிரோ ஆரோவியே வேலையில் ஆடிய நெஞ்சம் மாறிரோ மாறும் தந்தையே என்ற உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை மாறும் தந்தையே என்ற உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை மனம் நோந்து மருளுகின்றேன் பரிசுத்தம் கேட்குகின்றேன் மனம் நோந்து மருளுகின்றேன் பரிசுத்தம் கேட்குகின்றேன் பரிசுத்தர் தேடும் சுத்த அப்பா உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. அடியாராக எங்கள் மேல் ஆண்டவரே உடைய அளவில்லாத கிருபைகளை ஊற்றுகிற தேவன் உடைய சமூகத்தில் நிற்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சற்று நேரம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் தேவ பிள்ளைகளை. நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தையோ வெறுக்கிறவராயிருக்கிறார். நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். பிரியமான சகோதரனே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டியதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாப பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கு இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபா சண்டையில் என்னோடு கூட சேர்ந்து பாவ அறிக்கை சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பொதுவான பாவ அறிக்கை நாம் யாவரும் உணர்ந்தவர்களாக நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழங்கி அலைந்து போனோம்.
எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஆண்டவராகிய பரமபிதாவே, உமது ஜனமாகிய நாங்கள் பலவீனத்தினால் செய்து வந்த பாவங்களாகிய கட்டுகளை அவிழ்த்து உமது பூர்ண தயவினால் எங்களை விடுதலையாக்கி எங்கள் பாவங்களை விமோசனம் செய்துள்ள வேண்டும் என்று எங்கள் கிருபையுள்ள கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உருப்பிட்டு பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசிலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஐயா. எங்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே எங்கள் ஆசீர்வதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை சமூகத்தில் ஒப்பு வைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, விடுதலையோடு ஆராதிக்கும்படி தேவனே நாள் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சபைகளிலே நாங்கள் ஒன்று கூட முடியாவிட்டாலும் வீடுகளிலே குடும்பமாக ஒன்று கூடி ஆராதிக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வீடிலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் அசைவாட நான் செபிக்கிற சுவாமி. எல்லா தடைகளை நீக்கி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. துதிக்கும் போதே உம்முடைய வல்லமை நாங்கள் காண உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்தருடைய பலன் அதிகமாய் காணப்பட உதவி செய்யுங்க சுவாமி. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனையிலே ராஜா உம்முடைய பரிசுத்த நாமம் அப்பா மகிமைப்படணும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். துதி வேலையிலும் இசைவாசிக்கிற பிள்ளைகளோடும் பாடுகை துதி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் இருப்பீராக. நன்றி ஆண்டவரே. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மாறாத இயேசு மகிமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து கர்த்தரை உற்சாகமாக பாடி நாம் ஆராதனை செய்வோம். இது ஆராதனை நேரம். ஆண்டவருக்கு நாம் முழு பலத்தோடு முழு சிந்தையோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூர்ந்து அவரை நாம் ஆராதனை செய்வோமாக. ஹல்லேலூயா. வாருங்கள், முதல் பாடல். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நம்ம விடுவிக்கிற தேவன் நம்மத்தில் இருக்கிறார். உற்சாகமாக பாடி நாம் ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. ஆமென். ஓ நந்தியம்மா. ஹல்லேலூயா. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே.
வாழ்வில் என்றும் ஜெயமே. ஹalleluya. தேவனை ஆராதிக்க ஆராதிக்க நம்முடைய வாழ்விலே பெரிய ஒரு வெற்றி தேவனுடைய பிள்ளைகள். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. அவரையே நாம் துதிப்போம், அவருக்கே நாம் ஆராதனை செலுத்துவோம். அவர் ஒருவரே உன்னத தேவன். காலையிலும் மாலையிலும் அவருக்கே மகிமை செலுத்துவோம் தேவ பிள்ளைகளே. ஹalleluya. பாருங்கள், சேர்ந்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஹalleluya. நன்றி அப்பா. ஹalleluya. ஆமென். ஹalleluya. நன்றி ராஜா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 அப்பாவுக்கே. ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானவீராவே உமக்கு ஆராதனை, வானவீராவே உமக்கு ஆராதனை. வானவீராவே உமக்கு ஆராதனை, வானவீராவே உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவன் தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவன் தண்ணீரே உமக்கு ஆராதனை. சம்பமே உமக்கு ஆராதனை, யாவே உமக்கு ஆராதனை. சம்பமே உமக்கு ஆராதனை, யாவே உமக்கு ஆராதனை. ஹalleluya. நன்றி அப்பா. ஓ ஒருவருக்கு ஆராதனை. ஹalleluya. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் 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 ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை அப்பாவுக்கே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை ராஜா. காலையும் மாலையும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். நீ துதிக்கு பாத்திரரானவர் ஐயா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. உம்முடைய கிருபை எங்கள் மேல் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது ஐயா. ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையினாலே எங்களை பலப்படுத்தி தாங்கி வருகிற நமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாருங்கள், நாம் உற்சாகமாக கிருபை மேலானதே, கிருபை மேலானதே என்று சொல்லி பாடி தேவனை நாம் ஆராதனை செய்வோம். ஹalleluya. ஆமென். ஓ நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹalleluya. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே.
எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க ஐயா. காலைதோறும் கிருபை புதியவைகள் ஐயா. நாளுக்கு நாள் கிருபையானது எங்களை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது ஐயா. எல்லா சூழ்நிலையும் எங்களை கைவிடாமல் எங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கிறது ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த கால வேளையில் ஆண்டவரே உங்களை உயர்த்துகிறோம் ஐயா. என் உன்னதமானவர், என் மகிமையானவர் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க தேவ பிள்ளைகளே, ஜபத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன் என்று சொல்லி இந்த பாடலை நம்ம அர்ப்பணிப்போடு ஒப்புக்கொடுத்தலோடு கூட நாம் பாடி தேவனை நாம் ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. அவர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செலுத்துவோம். Hallelujah, நன்றி அப்பா. இந்த நாளில் ஒரு தீரமும் உங்கள் நினைப்பால் இறந்த இந்த நாளில் ஒரு தீரமும் ஆராதனை செலுத்துகிறோம். ஓ ஆவியான தேவனே உமக்கு ஆராதனை அப்பா. ஹல்லேலூயா. Hallelujah.
நன்றி ஆண்டவரே, ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஐயா இருதயத்தின் துடிப்பை நாங்கள் அறிந்து உம்மை ஸ்தோத்திரிக்கவும் உம்மை மகிமைப்படுத்துவோம். சுவாமி, எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே சகலமும் உமக்கே மகிமை கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலவேளையில வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பேர் பேராய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பலத்த கரம் பிள்ளைகள் மேல இருக்கட்டும் ஐயா. ஆசீர்வதிக்க கரம் பிள்ளைகள் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வழி நடத்தின சாமி. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் தேவன் எல்லா தீமையிலிருந்து பிள்ளைகளை பாதுகாத்து அரவணைத்து வழி நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலவெளியிலும் கூட இந்த தொழுகிற பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் விசேஷமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய நாம அவர்கள் மத்தியில மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா மகிமையும் உமக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, சற்று நேரம் ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவர் சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காணொலி வழியாக உம்முடைய பிள்ளைகள் சுவாமி ஒன்று சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் ஒருவராக இருக்கிறீர். அதற்காக நன்றி சுவாமி. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு கூட இருப்பீராக. எங்களை நடத்துங்கப்பா. எங்களை சுற்றிலுமாய் இருக்கிற எல்லா நெருக்கங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களுக்கு துணையாய் இருந்து எங்களை குணப்படுத்தி எங்களை ஆண்டவரே எல்லா நாட்களிலும் கூட இருந்து பாதுகாத்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். விசேஷமானவரே, பிள்ளைகளுக்கு எந்த ஒரு தீமையும் வராதபடி சுவாமி நீங்க காத்து வருகிறீர்கள். அதற்காக நன்றி அப்பா. கர்த்தர் தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. இந்த வாரம் முழுவதையும் அவருடைய பிள்ளைகளோடு கூட இருக்க சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சபையிலே ஆண்டவரே உங்களை ஒன்று கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் வெளிகளிலே உடைய பிள்ளைகளையா உடைய சமூகத்தில் வந்து காத்திருந்து இவ்விதமாக ஆராதனையும் சபத்திலும் அப்பா பங்கு பெற்றிருக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய விசேஷித்த கிருபை அப்பா அதிகமாய் நிரப்பி ஐயா ஊற்றுபடி நான் செபிக்கிறேன் ஐயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்து. வருகிற புதன்கிழமை ஆண்டவரே, இந்த 2 காலங்கள் ஆரம்பிக்கிறது அப்பா. இந்த 2 காலங்களிலே உடைய பிள்ளைகள் உபவாசத்திலும் ஜெபத்திலும் ஆண்டவரே மோடு கூட நெருங்கி அப்பா ஐக்கியம் கொள்வதற்கு கிருபை கொடுக்க ஜெபிக்கிற சாமி. எல்லா தடைகளையும் எடுத்து போடும் ஐயா. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் அற்புதமாய் நடத்து சாமி. இந்த உபவாச காலங்கள் அப்பா உடைய பிள்ளைகள் ஆண்டவரே
எல்லா சூழ்நிலையிலும் ஐயா அவர்களை பலப்படுத்தி வழிநடத்தி நாங்கள் செபிக்கிற சுவாமி. கர்த்தர் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் பேர் ஆசீர்வதியும் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, எங்களுடைய மாநாட்டுக்காக செபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய மாநாட்டை ஆசீர்வதி. எங்களுடைய பிஷப் ஐயா, டாக்டர் டெனிஸ் ஐயாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய தலைமைத்துவத்திலே ராஜா எங்களுடைய மாநாட்டை அற்புதமாய் நடத்துங்கப்பா. இஸ்கோவில் இருக்கிற ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்காகவும் டிஎஸ் மார்களுக்காக நாங்கள் செபிக்கிற சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் தீர்மானிக்கிற திட்டமிடுகிற எல்லா காரியத்திலும் ஐயா தயவு கிருபை அதிகமா இருக்க நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் வழி நடத்தின சுவாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாட்டுக்காக செபிக்கிறோம், ராஜாக்களுக்காக, பிரதமர் மந்திரிமார்களுக்காக செபிக்கிறோம். நாட்டை சீர்படுத்தும் ஐயா. நாட்டிலே நிலவுகிற எல்லா வியாதியிலிருந்து முற்றிலும் விடுதலை கொடுங்க ஆண்டவரே. பாதுகாப்பு அதிகமா ஜனத்தின் மத்தியில் இருக்கும்படி ஆண்டவரே நீர் எல்லாருடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிற சுவாமி. எங்க நாட்டிலே நிலவு வருகிற எல்லா தீமையும் முற்றிலும் விளக்குது ஆண்டவர். கர்த்தாவே மக்கள் ஸ்தோத்திரம் அப்பா. அநேக பிள்ளைகள் வேலை இல்லாமல் ஆண்டவரே பலவிதமான பிரச்சனையில் இருக்கிறாங்கப்பா. வியாபாரத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவர். கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிகளை செபிக்கிற சுவாமி. கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. கர்த்தாவே மக்கள் ஸ்தோத்திரம். யாவையும் சமூகத்தில் வைக்கிறேன். வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் எங்கிருந்தாலும் பேரானின் ஆசீர்வதி. வியாதி தீமைகளை எடுத்து போடும் ஐயா. அவர்களுக்கு ஒரு பூர்ணமான சுகத்தை ஆண்டவர் தரும்படி நான் செபிக்கிறேன். ஆசீர்வதிக்கிற சுவாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை உமக்கே கொடுக்கிறோம் அப்பா. மாறாத இயேசு மகிமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நீங்க நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஜபத்தில் நாம் ஒருமனப்படுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆதாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்கள் சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரசித்துக்கும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. கர்த்தர் மட்டுமாய் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்தை நாம் கட்டி சேரும். ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு தேவ பிள்ளைகளே. அதனால சோர்ந்து போகாம ஒவ்வொரு நாளும் குடும்பமாக ஒன்று கூடி தேவ சமூகத்தில் செபிப்போம். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா தீமைகளும், நம்ம பத்திருக்கிற எல்லா போராட்டங்களிலும் ஆண்டவர் நிச்சயமாகவே விடுதலை கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு கூட நாம் இந்த நாளை தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதிக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் வசனங்கள் 36 தொடங்கி 43 முடிய. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் வசனங்கள் 36 தொடங்கி 43 முடிய. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லீத்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவரிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே, எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள்.
பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான் என்பதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த ஆண்டிலே கடந்த வாரத்திலே நாம் அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் இருக்கிற சில சம்பவங்களை குறித்து நாம் பார்த்தோம். தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்து தேவாலயத்தின் வாசல் அண்டையிலே வைத்து பிச்சை கேட்கக்கூடிய ஒரு நிலை அந்த மகனுக்கு இருந்தது. ஆனால் அங்கே பேதுருவும் யோவானும் எங்களை நோக்கி பார் என்று சொல்லி அவர்கள் ஒரு அற்புதத்தை செய்ததை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு எல்லா சூழ்நிலையிலும் நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம்? தேவனை நோக்கி பார்க்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி போன வாரத்திலே சிந்தித்தோம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 36வது வசனம் தொடங்கி 43வது வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்ட போது இங்கே நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். இந்த சம்பவம் என்னவென்றால், அங்கே தர்மங்களை செய்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ, அதாவது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்த ஒரு ஸ்திரீ வியாதிப்பட்டு மரணம் அடைந்ததாக நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு பிரசங்கத்துக்கு ஒரு தலைப்பை நாம் கொடுக்க வேண்டும். ஆனால் நற்கிரியைகளை செய்ய நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் நற்கிரியை, நல்ல காரியங்கள் இந்த நாட்களிலே நாம் செய்வதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்த போது அநேகருக்கு ஒரு நல்ல காரியங்களை செய்தார். அநேகருடைய தேவைகளை சந்தித்தார். அநேகருடைய பிரச்சனைகளை தீர்த்தார். அவரை தேடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதித்தார். அவர் யாரையும் வெறுமையாக விட்டதே இல்லை. அவர் இருந்த காலத்தில் பிதாவுக்கு ஏற்ற நற்கிரியைகளை செய்ததாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நன்மையானவைகளை செய்து பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் சொல்லி வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளை, நற்கிரியைகள் செய்ய நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தை வாசிப்பீர்கள். அங்கே நாம் பார்க்கலாம் 16வது வசனம். மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்ம இந்த உலகத்திலே நமக்கு பூமிக்கு உப்பாகவும் உலகத்துக்கு வெளிச்சமாகவும் நம்மளை வைத்திருக்கிறார். ஆகினாலே நாம் இந்த உலகத்திற்கு அநேகருக்கு உப்பாக வெளிச்சமாக இருக்க வேண்டியவர்கள். ஐயோ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் அவ்வாறாக காணப்பட வேண்டும். அதுதான் 16வது வசனம் வாசிக்கிறோம். உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளை நற்கிரியைகளை செய்ய ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ வீடுகளிலே பல விதமான பிரச்சனைகள் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாம பலவிதமான நிலையில அவர்கள் கடந்து போகிறதை நாம் பார்க்கலாம். நம்முடைய பிள்ளைகளை அல்லேலூயா. ஆக நற்கிரியைகளை செய்ய நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நீங்க எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிப்போமானால் அங்கே பவுல் எழுதும்போது இவ்விதமாக எழுதுகிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில்
நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்றால், நீங்களும் நானும் மக்களுக்கு எந்த விதங்களாவது உதவியாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். தேவை உள்ளவர்கள் மத்தியில நீங்களும் நானும் நிற்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளை, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் பிள்ளைகளை, இந்த நாளிலே பவுல் எழுதும்போது நாம் அதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அன்னை திரேசா அவருடைய வரலாற்று சரித்திரத்திலே அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, எங்கெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன். எங்கெல்லாம் மக்களுடைய தேவைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் நான் அவர்களோடு கூட இருப்பேன். அதனால நீங்க உலகம் போற்றக்கூடிய விதத்தில் அன்னை திரேசா அவர்கள் அவர்களுடைய நற்கிரியைகள் பாராட்டக்கூடியதாக இருந்தது. வெள்ள மாளிகையில் கூட அவர்கள் போற்றப்படக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். தேவ பிள்ளைகளே, அதை தான் பவுலும் சொல்லுகிறார், நற்கிரியைகள் செய்வதற்காக நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எவ்வாறாக இந்த காலங்களிலே இருக்கிறோம் என்னுடைய பிள்ளைகளே? எங்கு திரும்பினாலும் சில குடும்பங்களிலே போராட்டங்கள் இருக்கிறது, சமுதாய தேவைகள் இருக்கிறது, சமுதாய பிரச்சனைகள் இருக்கிறது, மன உளைச்சல் உள்ள மக்கள் இருக்கிறார்கள், குறைவுபட்ட மக்கள் இருக்கிறார்கள், என்ன செய்வதென்று தடுமாறி கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். அதில் நீங்கள் நானும் ஜெபிப்பது மாத்திரமல்ல, அவருடைய அடிப்படை தேவைகளை கூட நாம் சந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் தொடர்ந்து எழுதும்போது கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே 1வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிப்போமானால், கொலோசியர் 1வது அதிகாரம் 10வது வசனம், சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக பத்திரமாய் அறிந்து கொள்ளவும் பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மறுபடி வாசிப்போம் அந்த வசனத்தை. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த நற்கிரியைகள் மூலமாக கனி கொடுக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, நற்கிரியைகளை செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். யாருக்கு எவருக்கோ என்னமோ சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சொல்லி நாம் அமைதியாக இருக்க முடியாது. அல்லேலூயா. வாட்ஸ்அப்ல சில தேவைகள் எல்லாம் வருகிறது, சில பிரச்சனைகள்லாம் மக்கள் வந்து செய்திகளில வெளியிடுகிறார்கள். என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரமெல்லாம் நம்மளுடைய மறுமொழி என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்மளை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாய மக்கள் எந்த விதமான பிரச்சனைகளுக்காக போய் கொண்டிருக்கிறார்கள், அதையும் நாம் சிந்தித்து அவருடைய தேவைகளை அறிய வேண்டியவர்களால் இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. அதுதான் எபிரேயர் 10வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எபிரேயர் 10:24, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து வாசிக்கிறோம். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. அப்படி என்றால் அது யாருடைய குடும்பத்திலும் நடந்தது என்று இருக்கக்கூடாது, யாருடைய சம்பவமோ என்று நினைக்க கூடாது. நம்முடைய உள்ளத்தில் அது ஒரு ஏவுதலாக இருக்க வேண்டும். கேள்விப்படும் போது நாம் என்ன பண்ணணும்? உள்ளத்திலிருந்து அந்த உதவி, அந்த நற்கிரியைகள் அல்லது அந்த விசாரணை, அந்த கரிசனை நம் உள்ளத்திலிருந்து எழும்ப வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா. ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும். இன்னைக்கு சில நேரங்களில் நாம் உண்டு, நம்முடைய குடும்பம் உண்டு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நாம் வாழ்கிறது போல மற்றவர்களுக்கும் எந்த விதத்திலாவது உதவியாய் இருக்க முடியும் என்று சிந்திப்பவர்கள் மிகவும் குறைவானவர்களாகவே இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை.
ஆகிய இன்றைக்கு நம்ம அவ்விதமாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் விரும்புகிறதாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. மக்கள் இன்றைக்கு பலவிதமான சூழ்நிலையில இருக்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகளை. அதற்கு தான் கடவுள் இன்னைக்கு நம்மளை வச்சிருக்கிறார். பூமிக்கு உப்பாக, உலகத்துக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சகல விதமான நற்கிரிகளை செய்து பிதாவை மகிமைப்படுத்த வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சிந்திக்க நாம் இவைகளை சற்று சிந்தித்து பார்ப்போம். சாலமோன் ஞானி நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது வசனத்திலே எழுதப்பட்ட வார்த்தை, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். சுற்றி இருக்கிற மக்கள் குறைவானவர்களா இருக்கும் போது நாம் எந்த விதத்திலே அவர்களுக்கு உதவியாக ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். வாசிப்பந்த வசனத்தை நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பான். ஏழைகளுக்கு நாம் எந்த விதத்தில் உதவியாக இருக்கிறோமோ, தேவன் நம்மை மறந்து விடுகிற தேவன் அல்ல. தேவன் நம்மை திரும்பவும் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் திரும்பவும் ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி நம்ம கொடுக்க வேண்டாம். ஆண்டவர்கள் கொடுக்கும்படியாய் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரே, அதனால மனப்பூர்வமாக அவர்கள் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் அதே நீதிமொழிகள் புத்தகம் 22வது அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிப்பீர்களானால் அங்கே நாம் பார்க்கிறோம் 22:9. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரருக்கு கொடுக்கிறான். கருணை கண்ணன் என்று சொல்லி வாசிக்கிறோம். இயேசுவுக்கு ஜனத்தின் மேல ஒரு கருணை இருந்தது, இரக்கம் இருந்தது. மேற்படில்லாம இருக்கிறாங்க, வழியில சோர்ந்து போயிடுவாங்க. அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி ஆண்டவர் பிரயாசம் எடுத்தார். அல்லேலூயா. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியங்களை செய்வதற்காக தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்கி வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் நீங்க வேதாகமத்தில் பார்க்கிறோம். தொற்கால் என்ற ஒரு சிசி அந்த நாட்களிலே அவர் செய்த காரியங்கள் மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 36வது வசனம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால் அவள் நற்கிரியையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தான்னு வாசிக்கிறோம். நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார். தொற்கால் என்று என்ன அர்த்தம் என்றால் பெண்மான் என்கிற அர்த்தத்தை சொல்றாங்க. ஆகினாலே அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்தவளாக சமுதாய மக்கள் மத்தியில் காணப்பட்டாள். என்ன அவள் செய்தால் சொல்லி பார்ப்போமானால் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் 39வது வசனத்திலே வாசிக்கலாம். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனார். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். அவள் மரண படுக்கைக்கு போயிட்டான், அவள் இறந்து விட்டாள். இப்பொழுது அந்த வியாதிப்பட்டு அவள் மரித்து போன போது அவள் செய்த அந்த தான தர்மங்களும் அவள் செய்த நற்கிரியைகளும் மக்கள் மனதிலே அது அதிகமாய் பதியப்பட்டு விட்டது. அவள் செய்த எல்லா நற்கிரியைகளும் அவருடைய உள்ளத்தை அதிகமாய் தொட்டு விட்டது. அவர்கள் குறைவுபட்ட போது அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்திருக்கிறார். ஆகையால் இப்படிப்பட்ட நற்கிரை செய்தவள், தர்மம் பண்ணினவள் மரித்த போது ஜனங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இவளுடைய வாழ்க்கை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவள்
ஒரு பெரிய ஒரு பிரசங்கத்தை செய்து மக்களை கவர்ந்தவள் அல்ல. அவள் தன் வாழ்க்கையை கிறிஸ்துவை வெளிப்படுத்தினதாக நாம் பார்க்கிறோம். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது என்ன செய்தாரோ அதையே அவள் செய்ததாக நாம் பார்க்கிறோம். நற்கிரிகளும் தான தர்மங்களையும் அவள் செய்து தன்னுடைய செல்வங்களை எல்லாம் அந்நிய மக்களுக்கு, அவர் சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கு அவள் செய்ததாக நாம் பார்க்கிறோம். அவளை சுற்றி இருந்த ஜனங்கள் அவளுடைய மரணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதை தாங்கவும் முடியவில்லை. வசனம் சொல்லுகிறது, விதவைகள் அவரை சுற்றி அழுது கொண்டிருந்ததாக நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது என்று சொல்லி வாசிக்கிறோம். அத்தனை பேருக்கு கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு, தேவையுள்ள பிள்ளைகளுக்கு அவள் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. விதவைகள் சொல்லி பார்க்கும்போது கணவனை இழந்தவர்கள் எவ்வளவு ஒரு போராட்டத்தில் இருந்திருப்பாங்க, எவ்வளவு குறைவுகள் இருப்பாங்க. இன்னைக்கு கூட ஒரு சில குடும்பங்களை பார்க்கலாம். நம்ம கணவனை இழந்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, பலவிதமான சோதனைக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க, குறைவுபட தொடங்குகிறாங்க. அதனால இப்படிப்பட்ட நிலைமையில தொற்கால் நல்ல காரியங்களை செய்து அங்கே ஆண்டவரை மகிமைப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். சோ மரணத்தினுடைய நிலை வந்த போது அவர்கள் சுற்றி நின்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள் வாசிக்கிறோம். அல்லேலூயா. பேதுரு வந்தபோது அவனிடத்துல சொல்றாங்க, இந்த அம்மா எனக்கு இந்த சட்டையை தைச்சு கொடுத்தாங்க, இந்த அம்மா அந்த காரியத்தை செஞ்சாங்க, இந்த அம்மா எனக்கு ரொம்ப உதவியா இருந்தாங்க, அதனால இவருடைய மரணம் எங்களுக்கு அதிகமாக ஒரு தாக்கத்தை கொண்டு வந்தது, எங்களுக்கு வேதனை கொண்டு வந்தது சுற்றி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். சமுதாயத்தில் நல்ல காரியங்களை செய்து நற்சாட்சி பெற்று வாழ்ந்திருந்த அந்த தபித்தால் தொற்கால் மரித்து போனதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நான் அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுற்றி இருக்கிற சமுதாய மக்கள் மத்தியில என்ன தேவைகள் இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளை, அவர்களுடைய கரிசனையோடு அவர்களை நாம் விசாரிக்கவும், வியாதிப்பட்டிருந்தால் அவர்களை போய் சந்திக்கவும், தேவைகள் இருந்தால் நம்மளால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யவும், அவர்களுக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன் என்று தோள் கொடுக்கவும் நான் இன்னைக்கு அப்படிப்பட்ட நற்கிரியில காணப்பட வேண்டும் என்னுடைய பிள்ளைகளை. அல்லேலூயா. ஒரு சில வீடுகளுக்கு போனா ரொம்ப வேதனையோடு சொல்லுவாங்க, யாருமே இல்லைங்கய்யா, எங்களுக்கு யாருமே வந்து பார்க்கறது இல்லை, யாருமே எங்களை விசாரிக்கிறது இல்லை, நாங்க ஒரு அனாதியை போல இருக்கிறோம், நாங்கள் நாதியற்றவர்களை போல இருக்கிறோம், எல்லாரும் எங்களை தேடி எங்களுடைய காரியங்களுக்கு உதவி செய்யறதுல சொல்லி அழுகிற, புலம்புகிற, வேதனைப்படுகிற மக்களை நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில இயேசு செய்த அந்த நல்ல காரியங்கள், இயேசு நமக்கு போதித்த அந்த நல்ல கிரியைகள் நாமும் அவர்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போதுதான் அங்கே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். தேவனுடைய பிள்ளைகளை, ஆனால் இவளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு மரணத்துடைய நிலை வந்த போது அங்கு பேதுரு ஜெபிக்கிறது இங்க நாம் பார்க்கலாம். 40வது வசனத்துல பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாக திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவர் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தால் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவராக அவர்களுக்கு முன் நிறுத்தினான்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. தேவன் ஒருபோது நம்மளை மறந்துடுற தேவன் அல்ல. கடவுள் நமக்கு எல்லா விதங்களிலும் நமக்கு பலன் கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். இந்த சுற்றி இருக்கிற சமுதாய மக்களுடைய அழுகையும் கண்ணீரும் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. மரித்து போன சரீரத்தின் மேல தேவனுடைய வல்லமை கடந்து வந்தது. ஆண்டவர் அவரை உயிரோடு எழுப்பி மறுபடியும் சேவைக்காக ஜனத்தின் மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்தினார். இன்னைக்கு எத்தனையோ மரண சம்பவங்கள் நமக்கு வந்திருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. வியாதிகள் வந்திருக்கிறது, பலவிதமான ஆபத்துகள் வந்திருக்கிறது,
பல பிரச்சனைகளை நாம் தோல்வி கண்ட போது கூட இத்தோடு உயிரை மாய்த்து விடலாம் என்ற எண்ணங்கள் எல்லாம் தோன்றி இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில கூட கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த நாள் மட்டும் நம்மளை காப்பாற்றி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் நாம் மற்றவர்களுக்கு நற்கிரிகளை செய்யும்படியாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவன் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை. அல்லேலூயா. இவளுக்கு அதே விதமான ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுத்து அவளை உயிருள்ளவராக பரிசுத்தவான்கள் மத்தியிலும் விதவைகள் மத்தியிலும் நிறுத்தினார் சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த செய்தி ஊரெங்கும் பரவினது, ஊரெங்கும் பரவினது. மரித்து போன இந்த சரீரத்தின் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி தபித்தாலே உயிரோடு கூட ஆண்டவர் எழுப்பினார் என்ற நற்செய்தி ஊரெங்கும் பரவினது. அங்கே நாம் பார்க்கிறோம், அந்த நேரத்தில் கூட அநேகர் விசுவாசம் வைத்தார் சொல்லி வாசிக்கிறோம். 42வது வசனத்தில் வாசிக்கிறோம், இது யோப்பா பட்டணம் என்றும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேக கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். தபித்தாளுடைய இந்த வாழ்க்கை அநேகரை விசுவாசத்துக்குள் கொண்டு வந்தது, அநேகரை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தது, அநேகர் இயேசுவனுடைய நாமத்தை அறிய வைத்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளை நம் வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்கு நற்கிரிகளை ஜனங்களுக்கு செய்து ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் நம்முடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நம் மூலமாக அநேக ஜனங்கள் சந்திக்கப்பட வேண்டும். இன்னைக்கு இந்த லாக்டவுன் காலத்தில், கொரோனா வைரஸுடைய காலத்தில் அநேக மக்கள் பல சோதனைகளை கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்களிலே நாம் எப்படி மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்களுக்கு உதவியாக இருக்க போகிறோம், அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம். அல்லேலூயா. சிலர் 1-2 காரியம் செஞ்சுட்டா ரொம்ப விளம்பரம் பண்ணுவாங்க. நமக்கு விளம்பரம் வேண்டாம். ஆண்டவர் வலதுகை கொடுக்கிறதுக்கு இடதுகை தெரியக்கூடாதுன்னு சொன்னார். இளமரக்காயாய் போல நாம் நம்முடைய தர்மங்களும் நம்முடைய நற்கிரியைகளும் மக்களை போய் சேரட்டும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையின்படி நாம் கருத்து சிந்தித்து பார்ப்போம். தொற்காலுடைய அந்த ஊழியம் மிகவும் ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஊழியமாக இருந்தது. அவர் செய்த சேவை ஒரு போற்றக்கூடிய ஒரு சேவையாக இருந்ததாக நான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. அநேக கர்த்தரிடத்திலே விசுவாச உள்ளவர்களானார்கள். அநேக கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களானார்கள் வாசிக்கிறோம். அநேக கர்த்தர் பக்கமாய் வருவதற்கு இந்த தெபித்தால் தொற்கால் மிகவும் காரணமாக இருந்தால் சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் அவராக இந்த நாளிலே நம்மை நடத்துவதற்கு அவர் கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போமாக தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. கடைசியாக தீத்து எழுதின நிருபத்திலே 1வது அதிகாரம் 16வது வசனம். தீத்து 1வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரியையினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியைகளும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். தேவனை தெரியும், அவருடைய மகத்துவத்தை தெரியும், அவர் யார் என்று தெரியும். ஆனால் அவர் சொல்லி கொடுத்த அந்த உபதேசத்தில் அநேகர் இல்லை தேவனுடைய பிள்ளைகளை. நற்கிரிகளை செய்ய அவர்கள் தவறி விடுகிறார்கள். ஆகினாலே இப்படிப்பட்டவர்கள் தேவனிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகினால் நற்கிரிகளை செய்ய முடியாது, அதற்கு ஒரு பாத்திரமாக நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அக்கம் பக்கம் இருக்கிற ஜனத்தின் மேலே நம் கருணை உள்ளத்தோடு அவர்களை நேசிப்போம்.
இந்த தொற்காலை போல தான தர்மங்களை செய்வோம். அல்லேலூயா. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார். அல்லேலூயா. வாருங்கள், நம் தேவ சமூகத்திலே இந்த காரியத்திற்காக ஒப்பு கொடுப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தொற்காலை போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. எங்களை கருவிலிருந்து எடுத்து எங்களை உருவாக்கி எங்களை எத்தனையோ விதங்களை எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய பையும் பாத்திரமும் சுவாமி குறைவில்லாமல் உண்ண ஆகாரம் உடுத்த உடைகளும் கொடுத்து எங்களுடைய போக்கையும் வரத்தையும் கூட பாதுகாத்து நாங்கள் இளைப்பாருக்கு வீடு வாசல்களை கொடுத்து பிரயாணம் பண்ணுவதற்கு வாகனங்களை கொடுத்து எல்லாரும் எங்களை வைத்து வைத்திருக்கிறீர் அப்பா. அதற்காக நன்றி. எங்களை ஆசீர்வாத தேவன், நாங்களும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நற்கிரிகளை செய்ய எங்களுக்கு உதவி கிருபை செய்யுங்கப்பா. உங்க சத்தியத்தை அறிந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே அதன்படியாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. எங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. மாறாத இயேசு மகிமையுள்ள நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன். அல்லேலூயா. பாருங்கள், நாம் இறுதி பாடலை பாடுவோம். அவ்வேளையிலே காணிக்கையும் தசம பாகங்களையும் பொருத்தனைகளையும் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த பாடலை பாடுகிற வேளையிலே நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்துவோமாக. அல்லேலூயா. நாதா திருக்கரத்தில் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். அல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஐயா பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே. ஐயா பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே. ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே. நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். எங்கே நான்
பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் நிந்தைகள் இருக்க துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பே நிந்தைகள் இருக்க துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பே கிருபை ஒன்றே போதுமையா உன் கிருபை ஒன்றே போதுமையா நாதா உன் திருக்கரத்தில் இசை கருவினான் நாடோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் நாதா உன் திருக்கரத்தில் இசை கருவினான் நாடோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என்னை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துங்கப்பா. எங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அங்கெல்லாம் நான் போக ஆண்டவர் என்னை கொண்டு போங்கப்பா. அவங்களுக்காக ஜெபிக்க, அவங்க பக்கத்துல நிற்க, அவங்கள ஆறுதல் படுத்த, அவங்கள பலப்படுத்த என்னை கொண்டு போங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு அர்ப்பணம் பண்ணி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். தொற்காலுடைய அவருடைய நற்கரிகளும் தர்மங்களும் அநேக கர்த்தருக்குள்ளாக கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. நம் மூலமாக ஒரு ஜாதி கூட்டம், ஒரு சேனை ஆண்டவருக்குள்ளாய் வரட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் எங்களோடு கூட பேசுனதற்காக ஸ்தோத்திரம். நற்கரைகளை செய்ய நாங்கள் நாளுக்கு நாள் ஏவப்படணும் ஐயா. கர்த்தாவே, நீர் எங்களை வழிநடத்துங்க சுவாமி. எங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவரே நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமெல்லாம் உமக்கே கொடுக்கிறோமாப்பா. மாறாத இயேசு மகிமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் அரவணைப்பும் பாதுகாப்பும் இன்றுமென்றும் சதா காலங்களில் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் நாம் கைது செய்கிற வேலையிடத்திலும் ஊழியத்திலும் நற்கிரிகையிலும் நிலைத்திருந்து ஆசீர்வதித்து காக்க கடவது. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிள்ளைகளே, சபைகளிலே ஒரு 30 பேர் கூடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம 30 பேர் கூட முடியாது. அப்படி 30 பேர் கூடனா 3 ஆராதனை நம்ம செய்யணும். அதனால சிரமம். அதில் ஆன்லைன் மூலமாக நாம் தொடர்ந்து நாம் ஈடுபடுவோம். வருகிற வாரங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் அரசாங்கம் இந்த லாக்டவுன்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணாங்கனாக்கா நம்ம அதன் பிறகு காரியங்களை ஆராதனை வைக்க முடியுமான்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். அல்லேலூயா. ஆகினால நாளைக்கு மாலை 6 மணிக்கு நமக்கு டிஸ்ட்ரிக்ட் லோக்கல் கான்ஃபரன்ஸ் இருக்கிறது. பொறுப்பாளர்கள் எல்லாரும் 6 மணிக்கு ஆன்லைன் மூலமாக இந்த கூட்டத்தில் பங்கு பெற உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனைக்கு பிறகு சபை பள்ளி பிள்ளைகள் அவங்க டீச்சர் மாருங்க சண்டே ஸ்கூல் சூப்பரங்களுக்கு வீட்டு பாடங்களை கொடுத்துருக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளை வீட்டு பாடங்களை செய்து முடிக்க அவங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருக்க உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதன்கிழமை நமக்கு லெந்து காலம் தொடங்குகிறது. உபவாச நாட்கள் 40 நாட்கள் வருகிற புதன்கிழமை தொடங்குகிறது. ஸோ புதன்கிழமை லெந்து காலத்துடைய ஒரு செய்தி காணொலி வழியாக உங்களுக்கு பேசி அனுப்புகிறேன். வீடியோ வழியாக இருக்காது, காணொலி வழியாக ஒரு தேவ செய்தியை கொடுக்குறேன். அதனால் நீங்கள் வீடுகளிலே அவைகளை பங்கு பெறலாம். லெந்து கால புத்தகங்கள் ஒரு சிலர் வாங்கியிருக்கிறீங்க. ஸோ தமிழிலும் நமக்கு அச்சிட்டு கொடுக்குறாங்க. அதையும் நம்ம பார்த்து ஒவ்வொரு நாளும் எந்த விதமாக நம்ம அதில் இந்த லெந்து காலங்களில் ஈடுபடலாம் என்று சொல்லி நீங்கள் ஈடுபட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. God bless you. சந்தோஷமா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. தேவன் நம்மத்தில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. God bless you.